சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் கதை முடிந்தது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஷாக்கான ஸ்டாலின். வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கையில் ஒவ்வொன்றாக வெளிவரும் சர்வே ரிப்போர்ட்டுகள் திமுக தலைமையை ஆட்டம் காண வச்சிருக்கு. குறிப்பாக திமுக கைவசம் தேர்தல் நிலவரம் குறித்து சர்வே ரிப்போர்ட் எடுப்பதற்காகவே சுமார் 4 கம்பெனிகள் வேலை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக கைவசமே உளவுத்துறையும் இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் சமீபத்தில் தேர்தல் கள நிலவரம் குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்ற சர்வே ரிப்போர்ட் மிக பெரும் அளவில் ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சென்னை மற்றும் டெல்டா போன்ற பகுதிகளில் திமுக மிக பெரும் வெற்றியை பெற்றது. கொங்கு மண்டலம், வட மாவட்டங்களில் அதிமுக பெரும் வெற்றி பெற்றது. அந்த வகையில் கடந்த முறை தென் மாவட்டத்தில் திமுக பெற்ற வெற்றி தான் தேர்தல் முடிவுகளை இறுதி செய்து திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது. இந்நிலையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருந்ததால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடிந்தது. அந்த வகையில் தென் மாவட்டமே திமுகவிற்கு கை கொடுத்திருந்தது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் தனித்து போட்டியிட்டு அதிமுகவின் வாக்குகள் பெருமளவு அவர் தென் மாவட்டங்களில் பிரித்தார். மேலும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பலத்த அடியை கடந்த சட்டசபை தேர்தலில் கொடுத்தது. இந்த நிலையில் தற்போது டிடிவி தினகரன் அதிமுகவோடு இணைஞ்சது. மேலும் பாஜக மாநில தலைவராக முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமாறன்ஜியின் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தென் மாவட்டங்களில் வலிமையாக இருப்பது இதெல்லாம் திமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது. காரணம் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்ற சர்வே ரிப்போர்ட்டில் சென்னை மற்றும் டெல்டாவில் வழக்கம் போல திமுக மிக பெரும் அளவில் கணிசமான வெற்றியை பெறும். அதே போன்று கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணி மிக பெரும் அளவில் வெற்றி பெறும். தென் மாவட்டத்தில் அதிமுக வலுவான வெற்றியை பெற்றுவிட்டால் திமுக ஆட்சியை இழந்துவிடும் என்கின்ற எச்சரிக்கை விடும் விதமாக முதல்வரின் கவனத்திற்கு ரிப்போர்ட் சென்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை திமுக பக்கம் இழுத்து இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். மேலும் காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து யூபரில் நீடித்து வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு பிறகு பார்த்து கொள்ளலாம், தொகுதியை குறைக்க முடியாது என 45 தொகுதிகளை காங்கிரஸ் திமுகவிடம் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் கடுமையான சிக்கலில் இருக்கும் திமுக யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என வருகிற அனைத்து கட்சியையும் சேர்க்கிறது. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து குடிக்க முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் தவித்து கொண்டு வருகிறார்.